students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 10th standard 3rd revision examination உடைய original question paper. So 10th standard maths தமிழ் மீடியம் தான் பார்க்க போகிறோம். both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் நம்மளுடைய சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், n of a is equal to m மற்றும் n of b is equal to n என்க. ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட வெற்று கணமில்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை என்ன? ஸோ 14 1 மார்க்குங்க. ஒன்றா நான் ரீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்கள். f is to n of z என்ற சார்பானது f of x is equal to -1 x ஸ்கொயர் என வரையறுக்கப்படுகிறது எனில் சார்பு f ஆனது என்னன்னு கேட்குறாங்க. தேர்ட் ஒன், யூக்ளிடன் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி எந்த மிகை முழுவின் கணத்தையும் 9ஆல் வகுப்படும் கிடைக்கக்கூடிய மீதிகள். ஃபோர்த் ஒன், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல். ஃபிஃப்த் ஒன் பாருங்க. ஸோ ஒரு வர்க்க மூலம் கொடுத்துருக்காங்க, அதோடைய வர்க்க மூலம் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. சிக்ஸ்த் ஒன், கொடுக்கப்பட்டுள்ள அணி a ஆஃப் 0 0 0 எனில் a டிரான்ஸ்ஃபார்மின் வரிசை என்ன? செவன்த் ஒன், முக்கோணம் ஏபிசியின் ஏடி ஆனது முக்கோணம் பிஏசியின் இரு சமவெட்டி. ஏபி இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், பிடி இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் மற்றும் டிசி இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் எனில் பக்கம் ஏசியின் நீளம் என்ன? எய்த் ஒன், 0,0 மற்றும் -8,8 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு. நைன்த் ஒன், பின்வருவனவற்றின் ஆதிப்புள்ளியின் வழியே செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு எது? டென்த் ஒன் பாருங்கள். x is equal to a tan theta மற்றும் y is equal to b sin theta எனில் ஸோ கீழே ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கணும். 11th ஒன், ஓர் உள்ளீடற்ற உருளையின் வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் 16 சென்டிமீட்டர் மற்றும் அதன் தடிமன் 4 சென்டிமீட்டர் ஆகும். உருளையின் உயரம் 2 சென்டிமீட்டர் எனில் அதன் உருவாக்க பயன்படும் பொருளின் கன அளவு. 12th ஒன், ஒரு நேர்வட்ட கூம்பின் ஆரம் அதன் உயரத்திற்கு சமம் எனில் அதன் வலைப்பரப்பானது டேஷ் சதுர அலகுகள். 13th ஒன், கீழே கொடுக்கப்பட்டவைகளின் எது பரவல் அளவு இல்லை? 14th ஒன், பின்வருவனவற்றில் மதிப்பு ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க இயலாது. பகுதி 2 பார்த்துடலாமா? எவையேனும் 10 வினாக்களுக்கு மட்டும் இடையலி. வினாயன் 28 கட்டாய வினா. 15 பாருங்க. b × a is equal to ஸோ நிறைய ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க எனில் a மற்றும் b ஆகியவற்றை காண்க. 16th ஒன், ஸோ f நாட் g is equal to g நாட் f மேலும் f of x 2x - k, g of x 4x + 5 எனில் k இன் மதிப்பு. 17th ஒன், 3, 15, 27, 39 என்ற தொடர் வரிசையின் 15வது உறுப்பு காண்க. 18 பாருங்க. 1, -3, 9, -27 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் முதல் 8 உறுப்புகளின் கூடுதல். 19th ஒன் 400 divided by 100 x into the power of 4. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, வர்க்க மூலம் காண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 20, x² + 7x + 10 is equal to 0 என்ற சமன்பாட்டின் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் ஆல்ஃபா - பீட்டாவின் மதிப்பு. 21, பின்வருவனவற்றில் கொண்டு 3 × 3 வரிசை கொண்ட அணி a is equal to கேபிட்டல் A is equal to ஸ்மால் a. இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கீழே ஒரு இது இருக்குது பார்த்துக்கோங்க. 22 பாருங்கள். முக்கோணம் ஏபிசி முக்கோணம் டிஇஎஃப்இல் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர், முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் பிசி இஸ் ஈக்குவல் டு 2.1 சென்டிமீட்டர் எனில் இஎஃப்பின் நீளம் காண்க. 23, -2, 3 மற்றும் 8, 5 என்ற புள்ளிகள் வழி செல்லும் கோடானது y is equal to ax + 2 என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தானது எனில் a இன் மதிப்பு காண்க. 24, tan square theta - sin square theta is equal to tan square theta dot sin square theta என்பதை நிரூபிக்க. 25, ஒரு உள்ளீடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம் மற்றும் நீள முறையே 16 சென்டிமீட்டர் மற்றும் 13 சென்டிமீட்டர் ஆகும். அதன் தடிமன் 4 சென்டிமீட்டர் எனில் உருளையின் மொத்த பரப்பளவு எவ்வளவு? 26 பாருங்கள். 25, 67 இந்த மாதிரி ஒரு சில நம்பர்ஸ் எனும் தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழு காண சொல்லியிருக்காங்க. 27 ஒரு சமவாய்ப்பு சோதனையில் a மற்றும் b ஆகிய ஒன்றையொன்று விலகும் நிகழ்ச்சிகள். p of is equal to 0.45 மேலும் p of a union b is equal to 0.65 எனில் p of b ஐ காண்க. ஸோ 28, ஒரு செங்கோண முக்கோண வடிவில் உள்ள குன்றின் அடி 5,0 ஆகும். மேலும் குன்று தரையின் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் 30 டிகிரி எனில் குன்றின் உச்சி மற்றும் அடியை இணைக்கும் கோட்டின் சமன்பாட்டை காண்க. பகுதி 3,
எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளில வினா எண் 42 கட்டாய வினா 29ல் ஏ வந்து பாருங்கள். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்கள் கணம். பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் a இன்ட்டு பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி என்பதை சரிபார்க்க. நெக்ஸ்ட் 30 இந்த ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ பார்த்து நம்ம எழுதணும். வரையறுக்கப்படுகிறது எனில் பின்வருவனவற்றை காணுங்க. என்ன காணணும்? ஃபர்ஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் மைனஸ் 3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2. செகண்ட் கொஷின் எஃப் ஆஃப் மைனஸ் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1. தேர்ட் ஒன் பாருங்கள் 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து ஒரு ஈக்குவேஷன். ஸோ 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு 5 மார்க்கு. நெக்ஸ்ட்டு 31ல் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 104வது உறுப்பு மற்றும் 4வது உறுப்பு முறையே 125 மற்றும் 0. அத்தொடர் வரிசையின் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் என்ன? ஸோ 32ல் வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை 4வது உறுப்பு 8/9 மற்றும் 7வது உறுப்பு 64/243 எனில் அந்த பெருக்கு தொடர் வரிசை காண்க. 33ல் சுருக்குக. ஸோ 1/x² மைனஸ் 5x + 6 ப்ளஸ் 1/x² மைனஸ் 3x + 2 1/x² மைனஸ் 8x + 15. 34 ஒரு பேருந்து 90 கிலோமீட்டர் தொலைவை சீரான வேகத்தில் கடக்கிறது. அதன் வேகம் 15 கிலோமீட்டர் மணி அதிகரிக்கப்பட்டால் பயண நேரம் 30 நிமிடங்கள் குறைகிறது எனில் பேருந்து வேகத்தை காண்க. 35ல் வந்து ஏ பி சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஏ மைனஸ் பி டு சி இஸ் ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி என நிறுவுக. 39 தேல்ஸ் தேற்றம் எழுதி நிரூபிக்க. இம்பார்ட்டண்டான கொஷின். 37 பாருங்கள். ஏ வந்து -4, -2, பி வந்து 5, -1, சி வந்து 6, 5 மற்றும் டி -7, 6 ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்டு நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும் என காட்டுக. 38 8x + 3y = 18, 4x + 5y = 9 என்ற நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளிகள் வழியாகவும் 5, -4 மற்றும் -7, 6 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு துண்டின் நடுப்புள்ளி வழியாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டையும் காணுக. 39 வந்து 12 மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் உச்சியிலிருந்து மின்சார கோபுர உச்சியின் ஏற்றுக்கோணம் 60 டிகிரி மற்றும் அதன் அடியின் இறக்க கோணம் 30 டிகிரி எனில் மின்சார கோபுரத்தின் உயரத்தை காண்க. 40 பாருங்க. நாதன் என்ற பொறியியல் மாணவன் ஒரு உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினான். மாதிரி நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 3 சென்டிமீட்டர் ஆகும். ஒவ்வொரு கம்பின் உயரமும் 2 சென்டிமீட்டர் இருக்குமானால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவு. 41 ஒரு வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் விற்கப்பட்ட தொலைக்காட்சி பெட்டிகளின் எண்ணிக்கை பின்வருமாறு ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த தரவின் திட்ட விலகல். 42 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகிறது. முதல் பகடையின் பகு எண் அல்லது இரண்டாம் பகடையின் பகா எண்ணாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு. நெக்ஸ்ட்டு 8 மார்க்கு 2 அட்டென்ட் பண்ணணும். 16 மார்க்கு ஏதாவது வந்து 2. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 42ல் பாருங்கள். 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்து அதன் மையத்திலிருந்து 11 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளி குறித்து அப்புள்ளியிலிருந்து வட்டத்தின் 2 தொடுகோடுகள் வரைந்து அதன் நீளம் காண்க. அல்லது PQ வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ முக்கோணம் R வந்து 60 டிகிரி உச்சியிலிருந்து ஆறிலிருந்து PQக்கு வரையப்பட்ட நடுகோட்டின் நீளம் RG = 5.8 சென்டிமீட்டர் என இருக்குமாறு முக்கோணம் PQR வரைக. ஆறிலிருந்து PQக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம். அப்படி இல்லைனா வந்து இங்கே 44ல் பாருங்க. நிஷாந்த் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கான இந்த மாரத்தான் ஓட்டத்தில் வெற்றி பெறுவான். அவன் மணிக்கு 12 கிலோமீட்டர். ஸோ இது வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லைனா செகண்ட் கொஷின் வந்து பாருங்கள். y = 2x² வரைபடம் வரைந்து அதன் மூலம் 2x² - x - 6 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கவும். ஸோ வந்து ஒன்றா நீங்கள் வந்து போட்டு பார்த்தால் மட்டும்தான் மேக்ஸ் நல்லா புரியும். ஸோ கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ரிப்பீட்டடான கொஷின்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. எனவே ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நல்லாவே மார்க் வாங்கிடலாம். இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. தேங்க்யூ. பாய்.